தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணையில் மீண்டும் படகு சவாரி துவங்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடந்த 1956ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் காமராஜரால் கேஆர்பி அணை கட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி வாழ் மக்களின் ஒரே பொழுதுபோக்கு கேஆர்பி அணைதான். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு வகை உயிரினங்களை கொண்ட பூங்கா மற்றும் படகு சவாரி அமைந்திருந்தது. ஆனால் பூங்காவில் இருந்த உயிரினங்களை வேறிடத்திற்கு மாற்றியதோடு படகு சவாரியும் நிறுத்தப்பட்டது. இவற்றை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 வருஷமாவது போட்டு நாங்க விடுமுறை நாட்கள்லாம் வரங்க வந்தாலும் பட் என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்ல, போட்டு வசதியும் இல்ல. இவ்வளவு பெரிய கிருஷ்ணகிரியில தான் பெருசு டேம், பட் இங்க வந்து என்டர்டைன் எதுவும் இல்ல, பட் இதுவும் இல்ல, போட்டு வசதி இல்ல. போட்டு வசதி தான் நல்லா இருக்கும். கூட்டம் வர வர ரொம்ப கம்மியாயிருச்சு. போட்டு இருக்கிறதுனால வருவாங்க, பாதி பேர் போட்டு இருக்கிறதுனால வருவாங்க. டேம்னா பட் போட்டு இருக்கும், போட்டு இருந்தா நல்லா வருவாங்க. இப்போ போட்டு வசதி இல்லாம எதுவும் கம்மியா இருக்கு சார். கூட்டங்கள்லாம் வர ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏற்கனவே போட்டு இருந்துச்சு சார், போட்டெல்லாம் நிக்க வச்சிட்டாங்க. இப்பெல்லாம் போட்டெல்லாம் உடஞ்சி எல்லாம் பாலாயிட்டு இருக்கு. போட்டு திரும்பி ஒர்க் ஆச்சுன்னா நிறைய கூட்டம் வரும் சார். இந்நிலையில் கேஆர்பி அணையில் மொத்த கொள்ளளவான 53 அடிக்கு மழைநீர் நிரம்பிவிடும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே முதல் போக சாகுபடிக்கு அணையிலிருந்து நீர் திறந்து விட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீரை முதல் போக சாகுபடிக்கு திறந்து விடுவதற்கு பொதுப்பணித்துறை விதித்திருக்கின்ற தங்களுடைய நாம்ஸை தளர்த்த வேண்டும். காரணம், முதல் போக சாகுபடிக்கு 60 நாள் எங்களுக்கு தண்ணீர் விட்டாவே போதுமானது. அந்த 60 நாளுக்கு அப்புறம் மழை வந்துடுது. மழை வந்த உடனே இருக்கிற அணைகள்லாம் ஏரிகள்லாம் நிரம்பி தண்ணீர் தேவைக்கு அதிகமாக உபரியாகி விடுகிறது. கிருஷ்ணகிரி மற்றும் கர்நாடகாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கேஆர்பி அணையும் நிரம்பி வருகிறது.